Hi police, welcome to Mupari Training Academy. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உளவியல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் ஒரு ரிவிஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். So SSC GD கான அட்மிஷன் எங்க அகாடமில வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. So SSC GD வந்து யாராவது ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அட்மிஷன்ஸ் போட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலூர் மற்றும் திருச்சியில SI கான அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. So SI தாலுக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் SI ரெண்டுத்துக்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. டெக்னிக்கலுக்கும் நாங்க வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? So அதுல ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறவங்களோ நீங்க வேலூர் மற்றும் திருச்சி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எளிய வகையில் வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்வுகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராக் பண்ணி வின் பண்ணி உள்ளே போயிடணும். ஏன்னா சான்ஸ்ன்றது நமக்கு ஒரு முறை தான் கடவுள் கொடுப்பாரு. அதை நம்ம பின்பற்றி உள்ளே போகிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? எல்லாருமே நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம பிசி எக்ஸாமுக்கு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிசி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் பாருங்க, வேகமாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எப்படி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் எளிமையாக சால்வ் பண்ணுறது, நமக்கு யூசிங் ஃபார்முலாஸ்ன்றதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டு கான்செப்டை புரிஞ்சு எப்படி சால்வ் பண்றதுன்றது தான் உளவியல்ல இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இரு இலக்கமுள்ள எண்ணின் இடங்கள் ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால் புதிய எண் பழைய எண்ணை விட 18 அதிகமாக உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு இலக்கம், இலக்கம் என்றால் 2 இலக்கம். இப்போ 12 நான் எழுதுறேன்னா இது 2 இலக்கம், இது முதல் இலக்கம், இது இரண்டாவது இலக்கம். இந்த இலக்கங்கள் ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு இலக்கமுள்ள எண்ணின் இடங்கள் ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால், அப்போ இது இரு இலக்கம் ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால் அப்ப 2 இங்க வந்துடும், 1 இங்க போயிடும். ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால் பழைய எண்ணை விட புதிய எண் எவ்வளவு அதிகமாக உள்ளதா? 18 அதிகமாக உள்ளதா? அப்ப 12க்கும் 21க்கு என்ன வித்தியாசம்? 9 தான் வித்தியாசம். அப்ப இந்த மாதிரி நான் நம்பரை மாத்தணும்னா எனக்கு எவ்வளவு அதிகமா வரணுமா? பழைய எண்ணை விட புதிய எண் 18 அதிகமா வரணுமா? அப்படி என்றால் அந்த பழைய எண் என்ன அப்படின்னு தான் நம்மள கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கும் ஃபார்முலாலாம் இருக்கு, நமக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஃபார்முலான்றது வந்து நம்ம கடைசி வரையும் எக்ஸாம் வரையும் போற வரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதனாலதான் நம்ம ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமா வந்து நம்ம எதுல கத்துக்க போறோம்னா ஆப்ஷன் வச்சு அடிக்கிறதுக்கு கத்துக்க போறோம். இப்ப கான்செப்ட் புரிஞ்சுச்சா? 2 இலக்க எண், அதுல நான் டிஜிட்ஸ் ஒன்னோட ஒண்ணு மாத்துறேன்னா பழைய எண்ணை விட புதிய எண் எவ்வளவு அதிகமா வரணும்? 18 அதிகமா வரணும். இப்ப நான் அதை வச்சுதான் சால்வ் பண்ண போறேன், ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்றேன். இப்ப 53 இந்த 2 இலக்க எண் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான். இப்ப இதை மாத்தி எழுதுனா 35. ஓகேவா? பழைய எண்ணை விட புதிய எண் எவ்வளவு அதிகமா வரணும்? 18 அதிகமா வரணும். ஆனா இது கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்ன? 18 தான். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்ன? 35, 18 தான் வருது. ஆனா நமக்கு இங்க அதிகமாவல, என்ன ஆயிருக்கு? கம்மியா இருக்கு. ஆக்சுவலா 35 ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நான் 35 போட்டிருப்பேன். 35 தான் பழைய எண், 53 புதிய எண். இது இலக்கத்தை மாத்தினா 18 அதிகமா வந்திருக்குன்னு. ஆனா எனக்கு 53 கொடுத்துருக்காங்க, அதனால 53 ஆப்ஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 57, 75 ரெண்டுமே பாரு மாத்தி போட்ட மாதிரி தான் இருக்கு. இது 57, இது 75. சோ 57 மாத்தி போட்டா 75. வித்தியாசம் பாரு, 75ல 57 போச்சுனா 18 வருதா பாரு? வருதே. அப்போ இதுல பழைய எண் இது, புதிய எண் இது, ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால் 18 கூடுதலாக வருகிறது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 57. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு போர் வீரர்களும் அவர்களது தலைவர்களும் அடங்கிய 1200 பேர்கள் புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றனர். அப்போ சில போர் வீரர்களும் அவர்களது தலைவர்களும், அப்ப போர் வீரர்களும் இருக்காங்க, படை தளபதிகள் அவர்களுடைய தலைவர்களும் இருக்காங்க. மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1200 பேர்கள் இருக்காங்க. புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார். ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டமா 15 பேரை பிரிக்கிறாங்க. 5 இந்த மாதிரி 15 போர் வீரர்களை பிடிச்சா அவருக்கு ஒரு தலைவரை ஹெட்டா வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா மொத்தமா அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன? தலைவர்கள் மட்டும் எத்தனை பேருன்னு நம்மள கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கூட்டத்தில் இருக்கிறது மொத்தமா 1200 பேரு. இதை நான் 15ஆல அடிச்சிட்டேன் சார், ஏன்னா ஒவ்வொரு 15 வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல. இதை 15ஆல அடிச்சேன் சார், 80 வருது சார். அப்பாடா, ஆன்சர் 80 சார் அப்படின்னு நீ போட்டா அது தவறு. அது தவறு. சரி, ஏன் சார் அடிக்க கூடாது? அதான் 15 கொடுத்துருக்காங்களேனா, நல்ல கொஸ்டினை வாசிச்சு பாரு. ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார். அப்ப 15 போர் வீரருக்கு ஒரு தலைவர்னா மொத்தமா ஒரு கேங்ல எத்தனை பேர் இருக்கணும்? 16 பேர் இருக்கணும். 15 பேர் இல்ல, 16 பேர். 15 போர் வீரர்கள் ஒரு தலைவர். அப்ப 2 பேரையும் சேர்த்தா மொத்தமா 16 பேர் இருப்பாங்க. அப்ப 1200 நீ 15ஆல அடிக்க கூடாது. 1200 எதால அடிக்கணும்? 16ஆல அடிக்கணும். ஏன்னா 15 போர் வீரர்கள் பிளஸ் ஒரு தலைவர். சோ அடிச்சனா ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 75. அப்ப ஆன்சர் இஸ் 75. ஓகே, மூணாவது क्वेश्चन.
ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார். அப்போ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடன் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார் எனில் போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடி இருப்பாருன்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுனாலே நான் என்ன சொன்னேன், என்ன நம்பர் இங்க கொடுக்குறாங்கன்றத கவனி. 6 விளையாட்டு வீரர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட போய் மாத்தி மாத்தி விளையாடணும். அப்புறம் 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 6க்கு அடுத்தது ஒரு நம்பரை போட்டுக்கோ. 6 into 5 பின்னாடி 6க்கு அடுத்து பின்னாடி இருக்கிற நம்பர் 6 into 5 divided by 2 இதான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை போட்டு 2ஆல அடிச்சுக்கோ. இப்போ இதை அடிச்சா 3 5 என்னமா 5. அப்ப 15 ஆட்டங்கள் கண்டிப்பாக ஆடி இருப்பார்கள். ஓகேவா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் பாருங்க. 4வது கேள்வி பாத்தீங்கன்னா, மாடுகள் மற்றும் கோழிகள் அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். அப்படி எனில் மாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு கூட்டத்துல மாடுகள் கொஞ்சம் இருக்கு, கோழிகள் கொஞ்சம் இருக்கு. அந்த கூட்டத்துல கால்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். முதல்ல நம்ம இதுக்கு எதனா ஒண்ணுத்த எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். நான் மாடை என்னன்னு பண்றேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கோழிய ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? மாடை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறேன், கோழியை ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். ஏன்னா ரெண்டுமே வேற வேற. அப்போ அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தலைகளின் எண்ணிக்கையை 2ஆல பெருக்கி அதோட 14 கூட்டி இருக்குமா. முதல்ல நம்ம காலை தலை தனித்தனியா எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் காலை பத்தி எழுதுறேன். ஓகேவா? காலை பத்தி ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. மாடுக்கு எத்தனை காலு? 4 காலு. அப்போ மாடை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 4 into எக்ஸ். ஏன்னா எக்ஸ்னா மாடுக்கு 4 காலு, எக்ஸ் into 4. கோழிக்கு எத்தனை காலு? 2 காலு. கோழிக்கு 2 காலு. அப்போ 2 into y. காலை பத்தி எழுது புரியுதா? காலு x into 4 y into 2. ரெண்டுத்தையுமே கூட்டிக்கிறேன். கால்களின் எண்ணிக்கை, கால்களினுடைய மொத்த எண்ணிக்கை. தலையை பத்தி எழுதுறேன் பாரு. தலை மாடுக்கும் ஒரு தலை தான், கோழிக்கும் ஒரு தலை தான். அப்ப வெறும் x plus y. புரியுதா? x plus y. அப்ப கால்களின் எண்ணிக்கை 4x plus 2y எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, x plus y தலைகளின் எண்ணிக்கையில் 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கை. தலையோட எண்ணிக்கை 2, 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். 14 அதிகம்னா 14 மிச்சம். அப்ப மாடு 4x, ஏன் சொல்லியிருக்கேன் 4 காலுன்றதுனால 4 into x plus 2 into y. இது வெறும் x plus y into 2 plus 14. ஏன் போட்டேன்? தலையினுடைய 2 மடங்கு எண்ணிக்கையை விட 14 அதிகம். இந்த கால்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். அப்படி எனில் மாடுகளின் எண்ணிக்கை கேட்கலாம். மாடு x தானே, x கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு. 2 உள்ள எடுத்துட்டு போய் பெருக்குனா 2x plus 2y plus 14. x சால்வ் பண்ணனும் அப்படின்னா எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வா. இவங்க எல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு வா. நான் 14 மட்டும் அந்த பக்கமே வச்சிடு. 4x இவர் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா minus 2x plus 2y minus 2y. இந்த ரெண்டு பேரும் கூட்டல்ல இருக்கவங்க இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? மைனஸ் வரும். அப்ப இதுவும் அப்படியே டைரக்டா கேன்சல் ஆயிடும். 4xல 2x போச்சுனா 2x is equal to 14. அப்ப x இன் மதிப்பு 14 2ஆல் அடிச்சா x இன் மதிப்பு 7. அப்ப மாடு எத்தனை மாடு இருக்கு? 7 மாடு இருக்கு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, கீழுள்ள தொடரில் விடுபட்ட பின்னம் எதுன்னு கேக்குறாங்க. இது ஒரு ஈஸி கன்வேயிங் மெத்தட் தான். இது நான் மேல இருக்கிற நம்பரை வச்சு சொல்றேன். இப்போ 4ல இருந்து 9 ஆயிருக்கு. எவ்வளவு நம்பரை கூட்டியிருக்காங்க? 5 நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்போ 9ல இருந்து அடுத்ததுக்கு 10 நம்பரை கூட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததுக்கு 20 நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்ப இங்க 19ன்னு வந்திருக்கும். அப்ப மேல 19 இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் பி ஆப்ஷன் மட்டும் தான். அப்ப மேல 19, கீழே 42ன்னு வந்திருக்கும். சோ 19ல இருந்து 20 கூட்டினா 39. அந்த பின்னம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, விடுபட்ட பின்னம். நெக்ஸ்ட் சென்ட் என்பதை இப்படி எழுதிருக்காங்க, ஆண்ட் என்பது இப்படி எழுதிருக்காங்க. எனில் 10 என்பது எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. 10 இதை எப்படி எழுதிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ t என்னன்னு எழுதிருக்காங்கன்னா மைனஸ். அப்ப மைனஸ்ல தொடங்குற மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் சி. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மைனஸ்னு பார்த்தோம்னா மைனஸ்ல ஒரே ஆப்ஷன் தான் தொடங்குது. முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்தது 7th क्वेश्चन. ரமேஷ் ஒரு தேர்வில் 108 கேள்விகளுக்கு விடை கண்டிருந்தார். அப்ப ரமேஷ் எழுதின எக்ஸாம்ல எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருக்கான்? 108 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருக்கான். அவர் 0 மதிப்பெண்களை பெற்றிருந்தார். பாரு, 108 क्वेश्चन எழுதியும் ஐயாக்கு எவ்வளவு மார்க் தான்? 0 மார்க் தான். 108 क्वेश्चन எழுதியும் எவ்வளவு? 0 மார்க் தான். எத்தனை கேள்விகள் தவறாக இருந்திருக்கும்? ஏனென்றால் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் தரப்படுகிறது. அப்ப நீ உன் क्वेश्चन கரெக்ட்னா உனக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கறாங்க? 1 மார்க்.
உன் கொஸ்டின் தப்புனா ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/3 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அப்ப தப்பா எழுதுனா ஒரு கேள்வி 1/3, அதாவது 0.33 மார்க்ஸ் கம்மி பண்ணிடுவாங்க. அதாவது 3 கேள்வி தப்பு பண்ணா 1 மார்க் கோயா, 1 மார்க் என்ன ஆயிடும், போயிடும். அப்போ நம்மள கேட்கறது எத்தனை கேள்விகள் ரமேஷ் தவறா ஆன்சர் பண்ணிருப்பான். அப்ப சரியா ஆன்சர் பண்ணதுக்கு மார்க் வந்திருக்கும், அது தப்பா ஆன்சர் பண்ணதுனால புடிங்கிட்டு போயிட்டு இருக்கும். இப்ப அதுதான் நம்மள கேக்குறாங்க, எத்தனை கேள்விக்கு ரமேஷ் வந்து ஆன்சர் தவறா ஆட் பண்ணிருப்பா, தவறா கொடுத்திருப்பாரு. சோ ஈஸியா சொல்லிடலாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு தான் இதையும் போட போறேன். இப்ப ஆப்ஷன்ல எந்த நம்பர்லாம் 3ஆல அடிபடுதோ அது விடையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆல அடிபடுற நம்பர் எனக்கு தெரிஞ்சு 62 மட்டும் 3ஆல அடிபடாது, அதனால இது விடை வர வாய்ப்பு இல்லை. அப்ப இது 3த்துல தான் ஏதோ ஒரு விடை இருக்கு. இப்ப 27 கேள்விகள் ஐயா தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தா, 108 கேள்விகள்ல 27 கேள்விகள் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தா ஐயா 81 கேள்விகள் சரியா பண்ணிருப்பார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 108 கேள்விகள்ல 27 கேள்விகள் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தா 108ல 27 கழிச்சுக்கோ. அப்ப எத்தனை கேள்விகள் சரியா பண்ணிருப்பாரு? 81 கேள்விகள் சரி, 27 கேள்விகள் தவறு. ஏன்னா எத்தனை கேள்விகள் தவறாக உள்ளதுன்னு தானே கேள்வி கேட்டிருக்கான். அப்ப இதுல தவறான ஆப்ஷன் தானே ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப 27 கேள்விகள் தப்புனா 81 கேள்விகள் சரி. அப்ப 81 கேள்விகள் சரினா அவனுக்கு 81 மார்க் வந்துட்டு இருக்கும். 27 கேள்விகள் தப்புனா ஒரு கேள்விக்கு 0.33, அதாவது 3 கேள்வி தப்பு பண்ணா 1 மார்க். அப்ப 27 3ஆல் அடி, 27 3ஆல் அடிச்சா 9 மார்க் போயிடும். அப்ப 81ல 9 மார்க் போச்சுன்னா அவனுக்கு எத்தனை மார்க் வரும்? 72 மார்க் வருமே. அப்ப அவன் 0 எடுத்திருக்க வாய்ப்பே இல்லையே. அப்ப 27 கேள்விகள் தவறா அட்டெண்ட் பண்ணிருக்க சான்ஸே இல்ல. அப்ப இந்த 2 ஆப்ஷனுமே இல்ல. இந்த 2த்துல தான் ஏதோ ஒண்ணு. சோ நம்மளை பொறுத்தவரை நிறைய கேள்வி தப்பா அட்டெண்ட் பண்ணியிருந்தா தான் மார்க்கே போயிருக்கும் 0. அப்ப மேக்ஸிமம் 81 கேள்வி தவறு பண்ணிருப்பாரு. அப்ப 81 கேள்வி தவறு, 108ல 81 கேள்விகள் தவறுனா 27 கேள்விகள் தான் சரி பண்ணிருப்பாரு. இப்ப கணக்கு போட்டு பாரு, 27 கேள்விகள் சரினா ஐயாக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்கு? 27 மார்க் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கேள்விக்கு 1 மார்க். 27 கேள்விகள் சரினா 27 மார்க். 81 கேள்விகள் தவறுனா 81 3ஆல் அடி, 3ஆல் அடிச்சா 27. அப்ப 81 கேள்விகள் தவறுனா 27 மார்க் போயிட்டு இருக்கும். அப்ப எடுத்த மார்க் அப்படியே போயிருக்கும். சோ அப்ப எத்தனை கேள்விகள் அவர் தவறாக விடை கண்டிருப்பார்? 81 கேள்விகளுக்கு தவறாக விடை கண்டிருப்பார். அடுத்தது 8வது கேள்வி, ரீட்டா ரமாவை போல் வயதில் 2 மடங்கு பெரியவள். யாரு? ரீட்டா ரமாவை போல் வயதில் 2 மடங்கு பெரியவள். அப்ப ரமா வந்து இருக்கா, ரமா எக்ஸ்னா ரீட்டா 2x. புரியுதா சொல்றது? ரீட்டா ரமாவை போல் வயதில் 2 மடங்கு பெரியவள். இவ x பங்குனா இவ 2x, அப்படியே டபுள் ஆயிடுவா, 2 மடங்கு பெரியவள். ஓகேவா? 3 வருடங்களுக்கு முன்பு அவள் ரமாவை விட 3 மடங்கு வயதில் பெரியவளாக இருந்தாள். 3 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடினா -3. ஏன் மைனஸ் போடுறேன்னு தெரியுதா? 3 வருடங்களுக்கு பிறகுனா 3 வருஷம் கழிச்சு, அதாவது +3 போட்டிருப்பேன். இது 3 வருடங்களுக்கு முன்னர். அப்ப -3. -3 இப்போ ரீட்டா எப்படி இருப்பாலாம்? ரமாவை போல 3 மடங்கு வயதில் பெரியவளா இருப்பாலாம். நம்ம எக்ஸ் எங்கன்னா ஒரு இடத்துல தான் எடுத்துக்கணும். நான் தான் பெர்சன்டேஜ்ல எக்ஸை எடுத்துக்கிட்டேன். அதனால இங்க என்ன பண்ண போறேன்? ரமா 1 பங்கு இருந்தா ரீட்டா 3 பங்கு இருக்க போறான்னு எழுதிக்கிட்டேன். அப்ப இப்போ ரமாவை போல் ரீட்டா 2 மடங்கு இருக்கிறாள். 3 வருடத்திற்கு முன்பு ரமாவை போல் ரீட்டா 3 மடங்கு இருக்கிறாள். அதாவது அவள் 1 வயதுனா இவளுக்கு 3 வயசு இருக்குன்ற மாதிரி கணக்கு. எனில் தற்போது ரீட்டாவின் வயது என்ன? ரீட்டாவோட வயசு தற்போது கேட்கிறாங்க. இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் எழுதலாமா? 2x - 3 டிவைடட் பை x - 3. மேல எழுதுறது ரீட்டாவை பற்றியது, கீழே எழுதுறது ரமாவை பற்றியது. ஓகேவா? அப்போ 2xல 3 போச்சுன்னா ரீட்டா எத்தனை பங்கு இருப்பா? 3 பங்கு இருப்பா. xல 3 போச்சுன்னா ரமா எவ்வளவு பங்கு இருப்பா? 1 பங்கு இருப்பா. குறுக்கு பெருக்கல் பண்ணு. 1 2x - 3 3x - 9. அப்போ 3xல 2x போச்சுன்னா டைரக்டா கணக்கு போட்டுரு. 3xல 2x போச்சுன்னா x, 9ல 3 போச்சுன்னா 6. x இன் மதிப்பு 6. அப்ப x இன் மதிப்பு 6னா எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப ரமா இப்ப 6 வயசுனா 6 × 2 ரீட்டா எத்தனை வயசு? 12 வயசு. அப்ப ரீட்டாவின் தற்போதைய வயது வேறு ஒன்றும் அல்ல, 12 வயதுகள். ஓகேவா? சரியா போச்சா? அடுத்தது 9வது கேள்வி. கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். அப்ப கோபாலுன்னு ஒருத்தர் இருக்காரு. கோபாலு கிருஷ்ணனை விட எத்தனை வயசு சின்னவர்? 4 வயசு சின்னவர்.
ஓகேவா? கிருஷ்ணனை விட 4 வயசு சின்னவர் கோபால். அடுத்தது ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். ரமேஷ் லீலாவை விட, லீலா ஷீலான்லாம் பேர் வருது, ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். அப்ப ரமேஷ்ன்றவரு தான் பெரியவர். யாரை விட? லீலாவை விட பெரியவர். எத்தனை வயசு பெரியவர்? 6 வயசு. இந்த இடத்துல போடுறது ஞாபகம் இருக்கா? கோபாலை விட கிருஷ்ணன் பெரியவர். எத்தனை வயசு பெரியவர்? 4 வயசு பெரியவர். அவங்க இளையவர்னு கொடுத்துருக்காங்களே, அப்ப இவரை விட 4 வயசு பெரியவர். லீலாவை விட ரமேஷ் எத்தனை வயசு பெரியவர்? 6 வயசு பெரியவர். இதெல்லாம் நான் கணக்கு கைட்டு வச்சுக்கிறேன். ஷீலா லீலாவை போல 2 மடங்கு வயது அதிகமானவர். இந்த லீலா வயசு மாதிரி ஷீலா எப்படி இருப்பாளாம்? 2 மடங்கு வயசு அதிகமா இருப்பாளாம். அதுவும் அப்ப ஷீலாவும் பெருசா தான் இருப்பா. யாரை விட? லீலாவை விட. லீலாவை விட ஷீலா பெரியவர். எத்தனை மடங்கு? 2 மடங்கு இன்டு 2. இப்ப பிளஸ் போட்டா இவரை விட 6 வயசு கூடுதல், இவரை விட 4 வயசு கூடுதல் போட்டிருக்கேன். இங்க இன்டு 2 போட்டிருக்கிறதுனால லீலாவை விட 2 மடங்கு வயது பெரியவர் தான் யாரு? ஷீலா. கிருஷ்ணன் ரமேஷை விட 4 வயது பெரியவர். கிருஷ்ணன் வந்து இந்த ரமேஷை விடவும் 4 வயசு பெரியவரா. அப்ப ரமேஷை விட 4 வயசு பெரியவர். தகவல் என்னென்ன தெரியுதோ அதை எழுதி வச்சுக்கோ டக்குன்னு. அப்ப ரமேஷை விட கிருஷ்ணன் 4 வயசு பெரியவர். ஷீலாவின் வயது 8 வருடங்கள் எனில், ஷீலாவின் வயது 8 வருடங்கள் எனில் எந்த இருவருக்கு ஒரே வயதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஷீலாவோட வயசு எத்தனை வயசா? 8. இப்ப எழுதுறேன் பாருங்க. நான் நீங்க ஷீலாவுக்கு 8 வயசுனா லீலாவுக்கு இவளை விட 2 மடங்கு தானே? ஆமா தானே? அப்ப இவன் 4 வயசா இருந்தாதான் இவன் 8 வயசா இருப்பா. 2 மடங்குனா அப்படியே டபுள். அப்ப 8 2ஆல் அடிச்சா லீலாவுக்கு வயசு என்ன? 4. லீலாவுக்கு வயசு 4னா ரமேஷ்க்கு எப்படி இருக்கணும்? லீலா விட 6 வயசு பெரியவன் தான் ரமேஷ். அப்ப ரமேஷ்க்கு வயசு என்ன இருக்கணும்னா 6 வயசு பெருசா இருக்கணும். யாரை விட? லீலா விட. லீலா விட 6 வயசு பெரியவன்னா ரமேஷ்க்கு 10 வயசு. கிருஷ்ணன் வந்து யாரு? ரமேஷை விட 4 வயசு பெரியவன். கிருஷ்ணன் வந்து ரமேஷை விட 4 வயசு பெரியவன். அப்ப கிருஷ்ணனுக்கு என்ன வயசுனா 14 வயசு. என்ன வயசு? 14 வயசு. இந்த கோபால் இருக்கான் பாரு, இவன் கிருஷ்ணனை விட 4 வயசு சின்னவன். அப்ப கிருஷ்ணனை விட 4 வயசு சின்னவனா அவனுக்கும் 10 வயசு தான். யாருக்கு? கோபாலு. அப்ப கோபாலுக்கும் ரமேஷுக்கும் தான் என்னது? ஒரே வயசு. ஆன்சர் ஏ ஆப்ஷன், கோபால் மற்றும் ரமேஷ். பாருங்களேன் எவ்வளவு அழகா தகவல் சேகரிக்கும் தெரிந்ததெல்லாம். ஓகே, சோ 10வது கேள்வி பார்க்கலாம். ரக்ஷித் மகேஷை விட 3 வயது மூத்தவர். அப்ப ரஷித் என்றவன் யாரை விட 3 வயசு மூத்தவர்? மகேஷை விட 3 வயது மூத்தவர். மகேஷ் 5 சிறுவர்களில் 4வது இளையவர் ஆவர். அப்போ 5 சிறுவர்கள் இருக்காங்க. இதுல 4வது இடத்துல யார் இருக்கணுமா? மகேஷ் இருக்கணும். இந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல நிறைய தப்பு பண்ணிருக்காங்கம்மா. ஆக்சுவலா வந்து இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் சோர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, அதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுல நான் 2-3 இடத்துல தப்பு பார்த்தேன். கேலண்டர் சம்ஸ்லயே நிறைய தப்புகள் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இந்த இடத்துல 4வது இளையவர் ஆவார்ன்றதே இருக்கக்கூடாது. மகேஷ் 5 சிறுவர்களில் 4வது இடத்தில் இருப்பார்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கணும். அப்ப 4வது இடத்தில் மகேஷ். அப்ப இதுக்கு முன்னாடி தான் ரக்ஷித் போடலாம். அப்ப ரஷித்ன்றவன் இவங்களுக்கு முன்னாடி எங்கன்னா எழுதலாம். அதே மாதிரி அகமத் நடு மத்தியில் இருக்கிறார். அகமத் எங்க இருக்காரு? நடு மத்தியில இருக்காரு. அதே மாதிரி அலெக்சாண்டர் ரஷீத்துக்கும் அகமத்திற்கும் நடுவில் இல்லார். அப்ப அகமத் இங்க இருக்காரா? அகமத்துக்கும் ரஷீத்துக்கும் நடுவுல தான் யார் இருக்கணுமா? அலெக்சாண்டர் இருக்கணும். ரஷீத் யாருக்கு முன்னாடி வந்துடணும்? மகேஷுக்கு முன்னாடி. அப்ப மகேஷுக்கு முன்னாடி இப்ப இந்த 2 டேஷ் தான் காலியா இருக்கு. இந்த 2 டேஷ்ல தான் ரஷீத் எங்கேயோ வரணும். அங்க ரஷீத் வரும்போது ரஷீத்துக்கும் அகமத்துக்கும் நடுவுல யார் இருக்கணும்? அலெக்சாண்டர். அப்ப அலெக்சாண்டர் இங்க போட்டுக்கிறேன், இந்த இடத்துல யார போட்டுக்கிறேன்? ரஷீத்தை போட்டுக்கிறேன். அப்ப ரஷீத்துக்கும் அகமத்துக்கும் நடுவில் யாரு? அலெக்சாண்டர். அடுத்தது மகேஷ் அகமத்திற்கும் ஜானுக்கும் இடையில் உள்ளார். அகமத்துக்கும் ஜானுக்கும் இடையில யார் இருக்காரு? மகேஷ். ஓகேவா? சரியா போச்சா? இப்ப ஜானின் வயது 12 வருடங்களா? ஜானின் வயது 12 வருடங்கள் எனில் கீழுள்ள கூற்றுகளில் எது உண்மை அல்ல? எது உண்மைன்னு கேட்கல, எது உண்மை அல்ல. அப்ப எது தவறுன்னு கேட்கிறான். 5 சிறுவர்களில் ரஷீத் மூத்தவர். சரி. அப்ப முதல் கூற்று சரி, உண்மைதான். 5 சிறுவர்களில் ரஷீத் மூத்தவர். எல்லோரிலும் இளையவர் ஜான், அதுவும் சரி. அலெக்சாண்டர் மகேஷை விட இளையவர். அலெக்சாண்டர் மகேஷை விட இளையவரா? இல்ல, அலெக்சாண்டர் மகேஷை விட மூத்தவர். அப்ப இதுதான் தவறு. அகமதிற்கு வயது 15 வருடத்திற்கு மேல் இல்லை. 12, 13, 14 மேபி இருக்கலாம். ஓகேவா? அகமதிற்கு 12, 15 வருடத்திற்கு மேல் இல்லை. இதுவும் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எதுதான் தவறு? அலெக்சாண்டர் மகேஷை விட இளையவர் என்பதே தவறு. அடுத்தது
10 பேர் கலந்து கொண்ட தொழில் மாநாட்டில், இப்பதான் அந்த 6 பேர் விளையாட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி சம்முதான். 10 பேர் கலந்து கொண்ட தொழில் மாநாட்டில் அனைவரும் எல்லோருடனும் கை குலுக்கி கொண்டனர் எனில் மொத்தத்தில் எத்தனை கை குலுக்கல்கள் நிகழ்ந்தன கேட்கிறான். அப்ப 10 நம்பர் கொடுத்ததுனால 10க்கு அடுத்த நம்பர் 9 டிவைடட் பை 2 அடிச்சா 5. I9 என்னன்னு பாத்தீங்கன்னா 45. இந்த மாதிரி ஒண்ணு ஒருத்தரோட நடக்கிற மோர் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்த நம்பரை போட்டு 2ஆல வகுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது 12வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்ட எண் தொகுப்பில் எந்த ஒரு எண் அந்த குழுவை சேர்ந்ததல்ல, அது எந்த எண் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இந்த குழுல ஏதோ ஒரு தவறான எண் இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா 7 11 13 16 19 16 தான். ஏனென்றால் 16 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை எண். மற்ற எதுவுமே இரட்டைப்படை எண் அல்ல. அது மட்டும் அல்லாமல் மற்ற எல்லா அனைத்துமே பகா எண்கள். 13 16 என்பதுதான் பகா எண்ணும் அல்ல. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி போட்டும் இருக்கேன். ஏவ ஜட்னு எழுதிருக்காங்க, பி ஒய்னு எழுதிருக்காங்க, சி எக்ஸ் எழுதிருக்காங்க. எல்லாமே ஆப்போசிட் லெட்டர். அப்ப சி எக்ஸ், பி ஒய், ஏவ ஜட். அப்ப எக்ஸ் ஒய் ஜட்ன்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14வது கேள்வி. இது ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க, கணக்கு போடுங்க பார்க்கலாம் வேகமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 280 + 10 × 20 பிராக்கெட் -8 டிவைடட் பை 6. இது என்னன்னு கேக்குறாங்க. போட்டலாமா கணக்கு? ஃபர்ஸ்ட் 280 கூட்டல என்னமா எழுதிருக்காங்க? கூட்டல் குறி வகுத்தல். அப்ப வகுத்தல் 10, பெருக்கல் குறி என்னமா? கழித்தல். கழித்தல் 20, கழித்தல் குறி என்னமா? பெருக்கல் 8, வகுத்தல் குறி கூட்டல் 6. ஓகேவா? இதுதான் புதிய ஈக்குவேஷன். இது போயிடுச்சு. இப்போ இத சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணனும். வகுத்தல் பிராக்கெட் குள்ள எதுக்கு பிரியாரிட்டி கொடுப்பீங்க? வகுத்தலுக்கா கழித்தலுக்கானா? வகுத்தலுக்கு தான். அப்ப 280 10ஆல வகுத்தா 28 - 20. ஓகேவா? × 8 + 6. இப்போ 28ல 20 போச்சுனா 8. பிராக்கெட் விட்டு ஆன்சர் வெளியே வந்துச்சு. 8 × 8 + 6. 8 8 64 + 6. இப்போ 64 6 கூட்டினா என்ன வரும்? 70. சோ ஆன்சர் 70. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அடைப்புக்குறியில் இருக்க வேண்டிய வார்த்தையை பூர்த்தி செய்யவும் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 31 கேஜ் 75 கொடுத்திருக்காங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இந்த 3ன்றது சி, 1ன்றது ஏ. அதாவது 31ன்றது ஏபிசிடி, சி 3வது எழுத்து, ஏ 1வது எழுத்து, ஜி 7வது எழுத்து, இ 5வது எழுத்து. அப்ப இந்த 31ன்றது ஃபர்ஸ்ட் 2 எழுத்துக்களையும் 75ன்றது கடைசி 2 எழுத்துக்களையும் குறிக்குது. அப்ப நம்மள கேட்டது 8 9 4 5. போடு 5வது எழுத்து இ. ஓகேவா? 4வது எழுத்து டி, 9வது எழுத்து ஹை, எச் ஹைட். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. இது நான் இப்பே லாஸ்டாவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது. ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது. அப்போ இரு வார்த்தைகளுக்கு முன்னால் ஒரு வார்த்தை உள்ளது. ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு பின்னால். ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது. ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளது. ஒரு வார்த்தை மத்தியில் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை வார்த்தைகள்? 3 வார்த்தைகள். அவ்வளவுதான், ஈஸி. அடுத்தது இது ஒரு கொஸ்டின்மா நான் சொல்லணும்னு நினைச்சது. நான் சொன்னேன்ல டிரான்ஸ்லேஷன்ல சில தவறுகள் நடந்திருக்குமா? டிரான்ஸ்லேஷன் ஆக்சுவலா இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து சில மொழிபெயர்க்கப்பட்ட குறிப்புகள் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் அப்படிதான் இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணவும் அந்த காலகட்டத்தில் அதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, தவறா பண்ணியிருக்காங்க நம்ம போர்ட்லேயே. ஓகேவா? ஸோ நீ வேணா போய் பார்த்தா தெரியும். அந்த சனிக்கிழமைன்னு ஒரு கேலண்டருக்கு ஒரு ஆன்சர் ஒரு 61 நாட்கள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ஒரு ஒரிஜினல் சென்ஸ் ஆஃப் மீனிங் 61 நாட்கள் கழித்துன்னு தான் இருக்கும். ஆஃப்டர் 61 days தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு கேட்கும் போது 61வது நாளே என்ன கிழமைன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஆன்சர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த புக்ல இருக்கிற மாதிரி சனிக்கிழமையை தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. பட் அது தவறு. மொழிபெயர்ப்புகள்ல தவறு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கேள்வியிலையும் ஒரு மொழிபெயர்ப்புல ஒரு தவறு இருக்கு. நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க, இது இன்று, இது இன்று. நேற்றைய முன்தினம், நேற்றைய முன்தினம். ஓகேவா? நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இந்த வார்த்தையை. நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் அப்படின்னா 2 தினங்கள் முன்னர்னா நம்ம இன்னொரு நாளையும் சேர்ப்போம். ஆனா அங்க கான்செப்டே அது இல்லை. நேற்றைய முன்தினங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னர் அப்படின்னா அதை 2 நாளோட நிறுத்தினோம். 2 நாட்களுக்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால், ஓகேவா? நேற்றைய முன்தினத்திற்கு 2 நாட்கள் முன்னர்னா அதே நாள் தான். 2 நாட்கள் முன்னர்னா அதே நாள், 2வது நாள். நேற்றைய முன்தினத்திற்கு முன்னர் 2 நாள், 2வது நாள் ஞாயிறு எனில்
நாளைய மறுதினத்தை அடுத்து 2 நாள் கழித்து, அடுத்து 2 நாள் கழித்துலாம் எழுதக்கூடாது. நாளைய மறுதினத்திற்கு அடுத்த 2வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கணும். அந்த டிரான்ஸ்லேஷன் தான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்றைய முன்தினத்திற்கு 2 நாள், நேற்றைய முன்தினத்திற்கு முன் 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நாளைய மறுதினத்திற்கு அடுத்து வரும் 2வது நாள் என்ன கிழமை, இப்படி கேள்வி கேட்டிருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க. ஆன்சர் இப்ப போட்டுப்பார். இது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அப்ப இன்னைக்கு வியாழனா இருந்திருக்கும். திருப்பி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் திங்கள். சோ ஆன்சர் கரெக்டா எழுதிட்டாங்க, டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணிட்டாங்க. 18வது क्वेश्चन. கொடுக்கப்பட்டுள்ள எண் 5 8 9 4 3 2 7 6 1 4. இதில் முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் ஒன்றின் இடத்தில் மற்றொன்றும், முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் இப்படி மாறுதான் 8 5ன்னு. அதே மாதிரி 3 மற்றும் 4ம், மூன்றாவது எண்ணும் நான்காவது எண்ணும் மாறுது 4 9, 5ம் 6ம் 2 3. இது போன்ற மற்ற எண்களும் இடமாற்றம் ஆகிறது 6 7 4 1. இடம் மாத்திக்கிட்டா வலது கோடியிலிருந்து எண்ணினால் எந்த எண் 6வது இடத்தில் இருக்கும்? அப்போ ஒரு எண்ணினுடைய தொகுப்புல இது இடது கோடி, இது வலது கோடி. வலது கோடியிலிருந்து என்ன எது 6வது எண்ணுன்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6. சோ ஆன்சர் ஆப்ஷன் 2. 2ன்ற நம்பர் தான் வலது கோடியில இருந்து 6வது எண்ணா இருக்கு. அடுத்தது, ஒருவேளை Z என்பது 52க்கு சமமானால், Z என்பது ஏன் 52க்கு சமம்ன்றாங்க? Z ஓட நம்பர் 26 ABCDல. இத 2ஆல பெருக்கினா 52. ஆக்ட் என்பது 48. ஆக்ட்ன்றது என்ன? 48. T 20, C 3, A 1. எல்லாத்தையும் கூட்டினா 24. அதை 2ஆல பெருக்குன்னா 48. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேட் எதற்கு சமமாக இருக்கும் கேக்குறாங்க. அப்ப பேட் எதற்கு சமமாக இருக்கும்னா T 20, B 2, A 1. 2 + 1 3, 23. சோ 23 2ஆல பெருக்குனா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 46. ஓகேவா? 46. நெக்ஸ்ட் 20வது கேள்வி. A என்பவர் X இன் தந்தை ஆவார். A வந்து யாருக்கு அப்பா? X க்கு அப்பா. ஓகேவா? A என்பவர் X இன் தந்தை, ஃபாதர். ஃபாதர் என்னும்போது இவர் பிளஸ் தந்தை. ஓகேவா? அடுத்தது B என்பவர் Y இன் தாய். B என்பவர் Y இன் தாய், மதர். அம்மான்னும் போது அவன் மைனஸ். ஓகேவா? X மற்றும் Z சகோதரி Y ஆவார். X மற்றும் Z இன் சகோதரி. அப்ப Z இன்னொரு கேரக்டர் இருக்கு. இவங்க 2 பேருக்குமே சிஸ்டர் யாரு? Y. அப்ப சிஸ்டர். அப்ப இவங்க 3 பேருமே ஒண்ணா பிறந்தவங்களாமா. அப்ப அவங்க அப்பா அம்மா. இவங்க 2 பேருமே என்னது? கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா. ஓகே. அப்படி என்றால் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேக்குறாங்க. சரி கேக்கல, தவறு. B is the wife of A. வைஃப்னா மனைவி. நான் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருக்கேன், ஆப்ஷன் மாத்திக்குங்க. B என்பவர் A வின் மனைவி. சரி. அப்போ A ஆப்ஷன் சரிதான், தவறு இல்ல. B has one daughter. Bக்கு ஒரு மகள் உள்ளனன்னு கேட்காங்க. இப்போதைக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இதுங்க ரெண்டுத்துல எது பொண்ணு எது பையன் நமக்கு தெரியல. ஹோல்ட் பண்ணு, அடுத்தது பார்க்கலாம். Y is the son of A ன்னு சொல்றாங்க. Y என்பவர் A வினுடைய மகன். சன்னா என்ன? மகன்னு சொல்றாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு Y வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுதான் தவறான கூற்று. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C. 21வது கேள்வி. ஒருவேளை ரோஜாவை சூரியகாந்தி இது மாதிரி எதுனா மாத்திக்கிட்டோம். நான் என்ன சொன்னேன்? கடைசியில கொஸ்டினை படிங்கன்னு சொன்னேன். மலர்களின் அரசி யாருன்னு கேக்குறாங்க. மலர்களின் அரசி யாரு? ரோஜா. அப்ப ரோஜாவை என்னன்னு பேரை மாத்திருக்காங்க? ரோஜாவை என்னன்னு பேர் மாத்திருக்காங்க? சூரியகாந்தின்னு மாத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து சூரியகாந்தி. ஓகேவா? அடுத்தது, ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏறிய போது உனது இருக்கை கடியில் ஒரு குறும்பெட்டியை காண்கிறாய் எனில் என்ன செய்வாய்? எடுத்து மறைச்சு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து பிராக்டிக்கலா நீங்க பண்ணலாம். பட் ஆனா உண்மையா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரியணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, விவரத்தை யாரிடம் சொல்வேன்? காவல்துறையிடம் சொல்வேன். ஏன்னா அதுல பாம் கீம் வச்சு வெடிச்சு போச்சுன்னா என்ன பண்றது? சோ சரியான விடை வந்து A ஆப்ஷன் தான். அடுத்தது 23வது கேள்வி. அடுத்து வரும் எண் என்னன்னு கேக்குறாங்க. 1 27 1 27 125 343 கொஸ்டின் மார்க். அப்ப 1ன்றது 1னுடைய கியூப், 27ன்றது 3னுடைய கியூப், இது 5னுடைய கியூப், இது 7னுடைய கியூப். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களுடைய கியூப். அப்ப இங்க 9ஓட கியூப் வரணும். சோ ஆன்சர் வந்து 729. B ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது 24வது கேள்வி. A என்பவர் D இன் சகோதரர்னு சொல்றாங்க. A வந்து யாருடைய சகோதரரா? D னுடைய சகோதரர், பிரதர். ஓகேவா? அப்ப A வந்து D னுடைய சகோதரர். D B னுடைய தந்தை. D என்பவர் யாருடைய தந்தையா? B னுடைய தந்தை பிளஸ் தந்தை
பியும் சியும் சகோதரிகள். இந்த பி கூட யார் வந்து சகோதரிகள்? சி. ரெண்டு பேருமே சகோதரிகள். அப்ப ரெண்டு பேருமே மைனஸ் சிஸ்டர்ஸ். ரெண்டு பேருமே சிஸ்டர். ஓகே. அடுத்தது அப்படி எனில் ஏ சிக்கு என்ன உறவாவாருன்னு கேக்குறாங்க. ஏ வந்து சிக்கு என்ன உறவு? சி போய் இவருக்கு என்னன்னு கூப்பிடணும்னு கேக்குறாங்க. அப்ப டியினுடைய சகோதரன் ஏ. அப்ப இவங்களோட அப்பா தான் இவங்க. அப்பாவோட சகோதரன். அப்பாவோட சகோதரன் இன்னொரு பெரியப்பா சித்தப்பா இல்ல எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. சோ தந்தை, சிறிய தந்தை பெரிய தந்தை யார்? தந்தைன்னு இருக்கும். சோ அதை கொடுத்துருங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த இடத்துல ரெண்டு மீனிங் இருந்தது. இந்த இடத்துல அங்கிள் இருந்திருக்கும். மாமானா என்ன இருந்திருக்கும்? அங்கிள் இருந்திருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் தவறு. அங்கேயுமே அங்கிள்ன்றது தான் சரி. ஏன்னா இங்கிலீஷ்ல நம்ம வந்து நம்ம அப்பா கூட பிறந்தவங்க என்ன தான் கூப்பிடுவோம்? அங்கிள். அங்கிள் பேட்டர்னல் அங்கிள், மேட்டர்னல் அங்கிள், அம்மா கூட பிறந்தவங்களை அப்படி கூப்பிடுவோம். சோ இது வந்து அதனால சரி வந்துருச்சு. ஆனா தந்தை அப்படின்னும் போது சிறிய தந்தை பெரிய தந்தை. அதனாலதான் நான் தமிழ்ல தந்தைன்னு மார்க் பண்றேன். ஏன்னா நம்ம அப்பா கூட பிறந்தவர், அவரும் நமக்கு ஒரு சித்தப்பா பெரியப்பா அப்பா மாதிரி தான் அப்படின்றதுனால. ஓகேவா? சோ உடனே ஆப்ஷன் தப்புன்னு எடுத்துன்னு வந்துடாதீங்க. அதுக்கு தான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. பிராக்கெட் தான் கேட்டிருக்காங்க இங்கேயும். 140 + 5 + 2 - 3 × 10. ஃபர்ஸ்ட் குறிகளை மாற்றிக்கொள்ளலாம். கூட்டலை வகுத்தல் எனவாகும். சோ 140 / 5 கூட்டல் தானே, திருப்பியும் வகுத்தல் 2. கழித்தல் என்னன்னு மாத்திருக்காங்க? பெருக்கல் 3. பெருக்கல் என்னன்னு மாத்திருக்காங்க? கழித்தல் 10. ஓகேவா? சோ இப்ப டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். இப்ப 140 5ஆல வகுத்தா 140 5ஆல வகுத்தா 2 முறை 40 8 முறை 28 திருப்பியும் டிவைடட் பை 2ன்னு வரும். சோ 28 டிவைடட் பை 2 × 3 - 10. 28னா 14. அப்ப 14 × 3 - 10. 14 3 4 3 12 1 3 3 52. 52 - 10 42 இல்ல ஆப்ஷன்ல. அப்ப இங்க எங்கேயோ நாங்க தப்பு பண்ணிருக்கோம் குறியீடுகள்ல. இந்த இடத்துல ரெண்டுமே இதுவா வராதுன்னு நினைக்கிறேன். 33 90 - 10 80. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்க தப்புன்னு. ஆக்சுவலா நாங்க தான் எங்க தப்பு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கூட்டல் வராது. இது வகுத்தல் குறி. வகுத்தல் குறி கூட்டல். அது வகுத்தல்மா இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்கு பாரு, அது வந்து வகுத்தல் இருக்கும். சோ 140 + 5 வகுத்தல் 2 - 3 10 இப்படி இருந்திருக்கும். இப்ப 140 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டக் டக்குன்னு சிம்பிள் மாத்தலாம். 140 வகுத்தல் 5 + 2 மைனஸ் வந்து பெருக்கல்னு போட்டிருக்காங்க. இப்படி போட்டு இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து குறி மாத்துறது. இப்ப இது எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்ப 140 5ஆல அடிச்சா 28 + 2 × 3 - 10. 28 + 2 30 × 3 - 10. 30 3 90 - 10 ஆன்சர் என்பது. ஓகேவா? குறி சேஞ்ச் ஆயிருக்கும், அதை மாத்திக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரியும் ஒரு சிம்பிளான क्वेश्चन கேட்கலாம். x³ + 1 = 513 னா x = x என்பது எதற்கு சமம் கேக்குறாங்க. அப்ப x³ + 1 = 513. இந்த +1 அந்த பக்கம் போச்சுனா x³ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 513 - 1. அப்ப x³ வந்து 512 ன்னு வரும். இந்த பக்கம் கியூப் போனா இந்த பக்கம் கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப x இன் மதிப்பு 512 கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப x இன் மதிப்பு என்ன வந்துச்சு? 512 க்கு கியூப் எடுத்தா 8. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 8. ஓகேவா? 8 னுடைய கியூப் தான் 512. அடுத்தது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 21. அவற்றின் வித்தியாசம் 3 எனில் அவற்றின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 21. அப்ப ஒரு எண் x ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு எண் y ன்னு எடுத்துக்கிறேன். x யும் y யும் கூட்டினா எனக்கு என்ன வருமா? 21. அவற்றின் வித்தியாசம் எவ்வளோ? 3. அப்ப x ல இருந்து y கழிச்சா என்ன வருமா? 3. ஓகேவா? இப்ப +y - y கழிச்சிருங்க. 2x 21ல 3 போச்சுனா 24 கூட்டிங்க. 3 எல்லாம் போக வேணாம். 24. அப்ப x = 24/2 அடிச்சா x = 12. x இன் மதிப்பு 12. x இன் மதிப்பு 12னா 12ஓட எதை கூட்டினா 21 வரும்னா 3 கூட்டினா தான். அப்ப 12 9. சரி, 12ஓட எதை கூட்டினா 21 வரும்னா 9 கூட்டினா தான். சோ 12யும் 9யும் அடிங்க. 4:3. சோ ஆன்சர் வந்து 4:3. ஓகேவா? அடுத்தது ஒரு வேலையை 8 ஆட்கள் 15 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அப்போ நான் டைம் அண்ட் ஒர்க்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எத்தனை ஆட்கள்? 8 ஆட்கள். அப்ப M1 வந்து 8. எத்தனை நாள்ல செஞ்சு முடிக்க முடியும்? 15 நாட்கள். அப்ப டே 1 வந்து 15. அதே வேலையை 10 ஆட்கள் செய்தால் எத்தனை நாட்களில் முடியும்?
அப்ப m2 வந்து 10, day 2 வந்து n நம்மள கேக்குறாங்க. சோ ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணிடலாமா? m1 into d1 is equal to m2 into d2. அப்ப 8 into 5 is equal to 10 into x. d2 தான் தெரியாது. இந்த 10 இந்த பக்கம் தள்ளனா 8 5 வகுத்தல் 10 is equal to x. day d2 x. ஓகேவா? அடிங்க. இது 2 முறை, இது 3 முறை. அடிச்சா 4. 4 3 12. அப்ப 12 நாட்கள்ல என்ன பண்ணலாம்? வேலைகளை முடிச்சிடலாம். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஆப்ஷன், 12 நாட்கள். 29வது கேள்வி. 176 plus 200. இது ரூட் எடுத்துட்டு வரணும். இங்க பாருங்க, ரூட்குள்ள 176 plus 2401 கொடுத்திருக்காங்க. சோ 2401 எதோட கியூப்னா 49 கியூப். எப்படி சார் டக்குன்னு சொல்றீங்கன்னா, எனக்கு 50 ஸ்கொயர் கியூப்னு சொல்லிட்டு ஸ்கொயர். ஓகேவா? 50 ஸ்கொயர் எவ்வளவுன்னா 2500. ஓகேவா? 50 ஸ்கொயர் என்ன 2500. இது 2500க்கு 99 தானே கம்மி. அப்ப 49 ஸ்கொயர் 1ல முடியணும். அப்ப கண்டிப்பா இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும்? 49. அப்ப எக்ஸாக்ட்டா ஸ்கொயர் எடுத்தா 49. அப்ப 176 plus 49. 176 ஓட 49 கூட்டுங்க. 9 6 5 7 4 11 12 225. அப்போ 225க்கு ஸ்கொயர் எடுக்கணும்னு சொல்றாங்க. 225க்கு ஸ்கொயர் எடுத்தா 15. ஓகேவா? 15 ஸ்கொயர் தான் 225. அடுத்து, ஒரு பொருளை 20% லாபம் வைத்து ரூபாய் 180க்கு விற்கும் பொழுது அப்பொருளின் விலை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 20% லாபம் வச்சு நான் எவ்வளவுக்கு விற்கிறேன்? 180 ரூபாய். அப்ப பொருளோட விலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடக்க விலை. பொருளுக்கு என்ன இருக்கும்? அடக்க விலைன்னு ஒண்ணு இருக்கும், விற்பனை விலைன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இங்க பொருளை வித்த விலை சொல்லிட்டாங்க. பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 180 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப அடக்க விலை தான் நம்மள கேக்குறாங்க. பொருளின் அடக்க விலை என்ன? இதுதான் நமக்கு தெரியல. சோ அடக்க விலை எப்பவுமே எத்தனை சதவீதம்? 100%. அடக்க விலை எப்பவுமே என்ன சதவீதம்? 100%. அது என்ன நமக்கு தெரியல. ஆனா எவ்வளவு சதவீதம் லாபம் வச்சு வித்திருக்கேன்? 20% லாபம் வச்சிருக்கேன். இதுக்கு 20% லாபம் வச்சா லாபம்னா கூடும், நஷ்டம்னா குறையும். இப்ப லாபம் சொல்லிட்டாங்க, அப்ப கூட்டி தான் வித்திருக்கேன். 100% பொருளை 120%க்கு வித்திருக்கேன். அப்ப 100% விலை கொண்ட ஒரு பொருளை 20% லாபம்னா 120%க்கு வித்திருக்கேன். அந்த 120% தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 180 ரூபாய். இது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 100% என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 100% என்னன்னு எனக்கு தெரியல. அதே 120% 180 ரூபாய். குறுக்கு பெருக்கல் பண்ண கண்டுபிடிச்சலாமா? குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 180 into 100 divided by 120. இதுதான் x கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அடிங்க. 20வது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 5 முறை, இது 6 முறை, 6 30 முறை. 30 5 பேருக்குன்னா 150 ரூபாய். அப்ப பொருளோட விலை 150 ரூபாய். 150 ரூபாய் பொருளை 20% லாபத்துக்கு 180 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. வேணும்னா பாத்துக்கோங்க. 150க்கு 10% 5 ரூபாய், 20% 30 ரூபாய். 30 ரூபாய் மிச்சம் விலை மிச்சமா வச்சு வித்திருக்காங்களா? அதான் கணக்கு மணக்கு தான். ஓகேவா? சோ சிம்பிளான அகைன் ஒரு क्वेश्चन, a plus b plus c is equal to what னு கேட்டிருக்காங்க. அப்ப a வின் மதிப்பு 3, b வின் மதிப்பு 4, c வின் மதிப்பு 7 னு கொடுத்துட்டாங்க. சோ மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதா. 3 plus 4 plus 7 டிவைடட் பை கீழ c ஆல வகுக்கறாங்க. c என்ன? 7. சோ 7 3 10, 10 4 14, 14 by 7 அடிச்சா ஆன்சர் 2. ஓகே, சோ 32வது கேள்வி. ரீட்டா மேடையில் உள்ள ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி, நான் நிறைய முறை இந்த क्वेश्चனை எடுத்திருக்கேன். ஓகேவா? ரீட்டா மேடையில் உள்ள ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி என்னுடைய கணவனுடைய மனைவியுடைய மகளுடைய சகோதரன் என கூறுகிறான். இது நீங்க பொறுமையா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலா வந்து யார் அவங்கன்னு பாத்தீங்கன்னா ரீட்டாவினுடைய மகன் தான் ஆன்சரு. நீங்க வேணா பாருங்க. ரீட்டா மேடையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து பேசுறான். இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவரை பார்த்து என்னன்னு பேசுறாங்கன்னா, என்னுடைய கணவனுடைய மனைவி. ரீட்டாவின் கணவனுடைய மனைவி யாருமா? அதே ரீட்டா தான். என்னுடைய கணவனுடைய மனைவி அதே ரீட்டா. அந்த மனைவியின் மகளுடைய சகோதரன். இந்த மனைவிக்கு ஒரு மகள் இருக்காங்களாம். அப்ப ரீட்டாவினுடைய மகள், அந்த மகளோட சகோதரன் தான் இந்த மேடையில பேசுறதா. யாரு? சகோதரன். அப்போ பேசுறது வேற யாரும் இல்ல, ரீட்டாவினுடைய பையன், ரீட்டாவின் மகன் தான். 33வது கேள்வி. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ABCDEF மற்றும் G எல்லோரும் ஒரு மதில் மேல் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். கிழக்கு என்பது இந்த பக்கமா 7 பேர். 1 2 3 4 5 6 7 ABCDEFG. ஓகேவா? மதில் மேல் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். CD
பக்கத்தில் வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். அப்போ வலது பக்கத்துல தான் யார் அமர்ந்திருக்கிறதா? சி டி இன் பக்கத்தில் வலதுபுறமாக. அப்ப டி யோட வலது பக்கம்னா கீழே வருவார். அப்ப வலது பக்கத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். அடுத்தது பி வரிசையின் கோடியில் E இன் பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப பி ஏதோ வரிசையினுடைய ஒரு கோடியில் இருக்காரு. அப்போ வரிசையின் கோடினா இது ஒண்ணு இது ஒண்ணு. இந்த வரிசையினுடைய கோடியில ஏதோ ஒரு இடத்துல தான் யார் இருக்காரு? பி இருக்காரு. அவர் E யோட பக்கத்துல இருக்காராம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் பி இங்க போடுறேன். E யோட பக்கத்துலனா E இங்க, இங்க வந்து B இங்க போடுறேன். E யோட பக்கத்துலனா E இங்க. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் கரெக்டா போகுது. ஒன்னு அந்த பக்கம் போடுறேன், ஒன்னு இந்த பக்கம் போடுறேன். அப்ப வரிசையின் கோடியில் B உள்ளார், E இன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். வரிசையின் கோடியில் B உள்ளார், E இன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். G ஈக்கும் F ற்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். G யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்காங்களா? ஈக்கும் F க்கும். ஆல்ரெடி E இங்க இருக்காங்களா? அப்ப F இந்த இடத்துல போட்டு நடுவுல யாரு? G. இப்ப F இந்த இடத்துல போட்டு நடுவுல யாரு? G. இப்போதைக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இன்னும் 3 சீட்டு தான் பெண்டிங். ஓகே, அடுத்தது டி தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். டி வந்து எந்த கோடியிலிருந்து? தெற்கு. கீழே இருந்து வர்றது தெற்கு கோடி, மேல இருந்து வர்றது வடக்கு கோடி. ஏன்னா எல்லாரும் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக யாரு? டி. அப்ப 1 2 3 இந்த சீட்டு தான் காலியா இருக்குது. இந்த சீட்ல இருக்கு. அப்ப இது தவறு, இதுதான் சரி. டி தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவது, இங்க சி. அப்ப மீந்து போன இடத்துல யாரு? ஏ. அப்படி என்றால் E இன் வலது பக்கத்தில் யார் அமர்ந்துள்ளார்னு கேக்குறாங்க. E யோட வலது பக்கத்துல யார் அமர்ந்திருக்கிறார்கள்? G. So answer option is G. சோ கேள்வி பார்த்துக்கோ, பிக் FDCA. ஏன்னா இது அடுத்த கேள்வியும் இது ரிலேட்டடா கேட்டிருந்தாங்கன்னா இது அடிஞ்சிடும். சோ பிக் FDCAன்னு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வியும் பாருங்க, அதே கேள்வியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனாலதான் நான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? எப்படி உட்காந்தாங்க? பிக் FDCA இப்படி உட்கார்ந்தாங்க. இப்ப கேளுங்க, பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடி கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளனர்? கோடியோட முடிவில் இங்க வந்து B, இங்க வந்து A. அப்ப B A வந்தா கோடியின் முடிவில் A and B இந்த ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, அதை வச்சே தான். பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடியின் நடுவில் D அமர்ந்துள்ளார்? எந்த ஜோடியின் நடுவில் D? திருப்பியும் பாருங்க, பிக் FDCA. அப்ப F க்கும் C க்கும் நடுவுல தான் யார் இருக்காங்க? D. அப்ப C மற்றும் F இன் நடுவே தான் D அமர்ந்துள்ளார். ஓகேவா? சோ அடுத்தது 36வது கேள்வி, கர்நாடகம், கேரளம், மேற்கு வங்காளம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மேப்லயே பார்த்தா தெரியும், கர்நாடகா கீழே தான் என்ன மாநிலம் இருக்கும்? கேரளம் இருக்கும். ஓகேவா? அப்போ மேற்கு வங்காளத்துக்கு கீழே எது இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரிசான்னு சொல்லக்கூடிய ஒரிசா. ஓகேவா? அடுத்தது, ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன எனில் அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும் கேக்குறாங்க. அப்போ ஒரு மாதத்துல மொத்தம் 5 கிழமை வரணும்னா 1ஆம் தேதி ஆரம்பிக்கிற ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா. ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, 29ஆம் தேதியும் 1-29 ஒரே கிழமை தான் வரும். நல்லா வேணா கேலண்டர் எடுத்து பார்த்துக்கோங்க. 1ஆம் தேதி 29ஆம் தேதியும் ஒரே கிழமை தான். இப்ப மாசத்துக்கு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளதான். இப்போ 1ஆம் தேதி சனிக்கிழமைனா 29ஆம் தேதி சனிக்கிழமை. அப்ப 8ஆம் தேதியும் சனிக்கிழமை, 15ஆம் தேதியும் சனிக்கிழமை, 22ஆம் தேதியும் சனிக்கிழமை, 29ஆம் தேதியும் சனிக்கிழமை. இப்ப 5 சனி வந்துச்சா? அப்ப ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள். 1ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிச்சா 29ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்கும். ஆனா மாசத்துல 30 நாள்னு வச்சுக்கோ. 30ஆம் தேதி ஞாயிறு, 31 திங்கள். ஆனா நம்மள என்ன கேக்குறாங்க, அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும் கேக்குறாங்க. இப்ப 5மே சனிக்கிழமை, அதாவது 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது தான் 29ஆம் தேதி. முதல் கிழமை சனிக்கிழமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல சனிக்கிழமை இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி கூட தள்ளலாம். அப்ப 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா, 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா 8 வெள்ளி, 5 வெள்ளி, 22 வெள்ளி, 29 வெள்ளி, 30 சனி. ஓகேவா? அப்பயும் பாருங்க 2 9 16 23 இப்பயும் 5 சனி வந்துருச்சு. 5 சனி இருக்கு, 30 நாள் தான் வச்சுக்கோ. மாசத்துக்கு மினிமம் 30 நாள். 30 நாளுமே சனி வந்துருச்சுன்னா முதல் கிழமை வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. So answer is வெள்ளி. ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, என்னன்னுட்டு. இப்ப கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வச்சதுனால இதுதான் விடை. இது ரெண்டுமே தான் விடை. இந்த விடை பாக்கி இருக்க 2 கட்டத்தை வச்சு எப்படி வந்துச்சுதான். இப்ப 1ஐயும் பெருக்கி இருந்தா 1, 3ஐயும் 9ஐயும் பெருக்கி இருந்தா 27. அப்ப 5 25 பெருக்கி இருந்தா ஆன்சர் 125.
அடுத்தது 39வது கேள்வி, ஒரு சந்தேக குறியீட்டில் ABCDன்றதை இப்படி எழுதியிருக்காங்களாம். ஓகேவா? ஏவை 26, பிஐ 25, சிஐ 24, டிஐ 23 எழுதியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பின்னாடி இருந்து ABCD பார்க்க சொன்னல, பின்னாடி இருந்து பார்த்தா ஏ தான் 26வது லெட்டர், பின்னாடி இருந்து பார்த்தா பி தான் 25வது லெட்டர். அந்த மாதிரி பின்னாடி இருந்து பார்த்தா WXYZல Z2 1வது, இது 2வது, இது 3வது, இது 4வது, 4 3 2 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருந்திருக்கும். சோ அடுத்தது டிக் என்பதை 497 என்று குறிப்பிட்டால் 2556 எப்படி குறிப்பிடுவாங்கன்னு கேக்குறாங்க. டிக் என்பது என்னன்றாங்க? 497. டி 4வது லெட்டர், ஐ 9வது லெட்டர், ஜி 7வது லெட்டர். அப்ப 2 5 5 6 னா 5வது லெட்டர் வந்து இ, சோ 6வது லெட்டர் வந்து எஃப், 2வது லெட்டர் வந்து பி, சோ பீஃப்னு குறிப்பிடுவாங்க. ஓகேவா? சோ 41வது क्वेश्चन, அக்டோபர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையானால் நவம்பர் 1 தேதி என்னவாக இருக்கும் கேக்குறாங்க. நான் இப்பதான் சொன்னேன் 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதேதான் என்ன கிழமை 29. அப்ப அக்டோபர் 1 தேதி ஞாயிறுனா அக்டோபர் மாசம் 29 என்ன ஞாயிறு. அப்ப அக்டோபர் 30, அக்டோபர்ல மொத்தம் 31 நாள் இருக்கு. 29ஆம் தேதி ஞாயிறு, 30ஆம் தேதி திங்கள், 31ஆம் தேதி செவ்வாய். அப்ப நவம்பர் 1 என்ன கிழமை இருந்திருக்கும்னா செவ்வாய்க்கு அடுத்த நாளான புதன். சோ ஏ ஆப்ஷன் புதன். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள தாயக்கட்டையில் 4க்கு எதிரே உள்ள எண் எதுன்னு கேக்குறாங்க. சோ 4க்கு எதிரே உள்ள எண் எதுனா நான் 3 ஜோடியுமே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? எந்த 2 நம்பர் சேமா இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். எந்த 2 நம்பர் எந்த பகடையில சேமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாரி 2 நம்பர் சேமா இருக்காது, ஒரு நம்பர் தான் சேமா இருக்கணும். இப்போ இதுலயே பாருங்க 3 3 3 மட்டும் தான் சேமா இருக்கு. அப்ப 3 வச்சு கடிகார திசையில வரிசை அமை. 3 5 1, 3 2 4. அப்ப 1ஓட எதிர்பக்கம் 4, 5ஓட எதிர்பக்கம் 2, 3ஓட எதிர்பக்கம் 6. நம்மள கேக்குறது 4ஓட எதிர்பக்கம், 4ஓட எதிர்பக்கம் 1 சொல்லிட்டு போயிடலாம். 3 ஜோடியுமே கண்டுபிடிச்சிட்டா. அதனால அடுத்தது, ஒரு வகுப்பில் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தை பிடிக்கிறான். ஒரு வகுப்பில் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேல இருந்து எத்தனாவது லெட்டர்? எத்தனாவது? 7வது இடம். ஜான் கீழ இருந்து 17வது இடம். கீழ இருந்து ஜான் எத்தனாவது இடம்? 17வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ராஜா ஜான் இருவருக்கும் இடையே ஒரு இடம் உள்ளது. இவங்களுக்கு நடுவுல ஒரே இடம் தான். ஓகேவா? எனில் மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர்னு கேக்குறாங்க. இப்போ ராஜாவுக்கும் ஜானுக்கும் நடுவில் 1 தான். ஏதாவது ஒரு பக்கம் எண்ணிக்குமா? இப்போ இவர் 7வதா, இந்த நடுவில் இருக்கிறவர் வந்து எத்தனாவது? 8வது. ஓகேவா? நடுவில் இருக்கிறவர் 8வது. அப்ப ஜான் மேல இருந்து எத்தனாவதுனா 9வது. புரியுதா சொல்றது? ஏன்னா ராஜாவுக்கும் ஜானுக்கும் நடுவில் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்ப ராஜா மேல இருந்து 7னா நடுவில் இருக்க அந்த ஒருத்தர் 8, ஜான் மேல இருந்து 9வது. அப்ப ஜான் மேல இருந்து 9, கீழ இருந்து 17. 2 முறை வந்துடுச்சு ஜான பத்தினது. கீழ இருந்து 17, மேல இருந்து 9, ரெண்டுத்தையும் கூட்டு. 9ஐயும் ஒரு 7ஐயும் ஒரு 9ஐயும் கூட்டினீங்கன்னா 16 26, மொத்தம் 26 வந்துச்சு. ஆனா 26 மாணவர்களை உள்ளனா 26 ஆப்ஷன்ல இல்ல, நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். ஜான நான் 2 முறை கூட்டிட்டதுனால என்ன பண்ணணும்? 1 கழிக்கணும். அப்ப மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தனர்? 25 பேர் இருந்தனர். ஓகேவா? அடுத்தது, வரிசையில் விடுபட்டு போன எண்ணை கண்டுபிடிக்கவும். கண்டுபிடிச்சிடலாமே. என்னன்னா இதுக்கு முன்னாடி கேள்வியில அந்த 3 நம்பரையும் கூட்டினா கூட வந்துடும். 17 7 கூட்டிக்கோங்க. 17 7ஐயும் கூட்டினாலே 24. 24. அப்ப நடுவில் ஒருத்தர் இருக்காங்க, 1 கூட்டினா கூட 25 அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வரிசையில் விடுபட்டு போன எண்ணை கண்டுபிடிக்கும். 1 7 5 25 37. 1 7 5 25 37 கேள்விக்குறி. 1க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் 6 கூட்டி இருக்காங்க. 5 உள்ள வித்தியாசம் 7ல இருந்து 8 கூட்டி இருக்காங்க. 10 கூட்டி இருக்காங்க. 12 கூட்டி இருக்காங்க. ஓகேவா? அப்போ 6 8 10 12 எல்லாமே இரட்டைப்படை எண்கள். அடுத்தது கண்டிப்பா 14 கூட்டி இருப்பாங்க. சோ 7 ஒரு 4 11 4 5 51 ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவாமா? சரி, அடுத்தது 45வது கேள்வி. தந்தையின் வயது மூத்த மகனின் வயதை போன்று 2 மடங்கு ஆகும். அப்ப அப்பா ஒருத்தர் இருக்காரு, மூத்த மகனின் வயதை போன்று 2 மடங்கு. அப்ப தந்தையோட வயது, யாரோ மூத்த மகன் இருக்காரு, அந்த மூத்த மகனின் வயதை போன்று எத்தனை வயசா இருக்குமா? 2 மடங்கு. அப்ப இவர் எக்ஸா இருந்தா இவர் 2x. 10 வருடங்களுக்கு பின்னர் தந்தையின் வயது இளைய மகனின் வயதை போன்று 3 மடங்கு. 10 வருஷத்துக்கு கழிச்சு பிளஸ் 10 வருஷத்துக்கு கழிச்சு அதே தந்தை, ஆனா இப்ப மூத்த மகன் இல்ல, எந்த மகன்? இளைய மகன்.
இளைய மகனின் வயதை போன்று 3 மடங்கு. இவர் எக்ஸா இருந்தா இவர் 3x இருப்பாரு. ஓகே, இரு மகன்களின் வயது வேறுபாடு 15 வருஷம். அப்ப ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வயது வித்தியாசம் எவ்வளவா? 15 வருடங்கள் எனில் தந்தையின் வயது என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப தந்தையோட வயதை தான் நம்மள கேட்கிறாங்களே. ரெண்டு மகன்களுக்குமே வித்தியாசம் என்ன? 15 வருஷம். இந்த கணக்கு ஆப்ஷன் வச்சு கூட நான் போட்டுடலாம். நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நான் இது எழுதி இருக்கேன். அதாவது மூத்த மகனோட வயசு எக்ஸா இருக்கும் போது அப்பாவோட வயசு 2x இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறமா இளைய மகனோட வயசு எக்ஸ், அப்பாவோட வயசு 3x. இப்ப இதுல இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க அப்பாவோட வயசு கேட்டிருக்காங்க. அப்ப அப்பாவுடைய தற்போதைய வயது தான் கேட்பாங்களே தவிர 10 வருடங்களுக்கு கழித்து கேட்க மாட்டாங்க. அப்ப தற்போதைய வயது கேட்கறதுனால அந்த நம்பர் கண்டிப்பா எதால அடிப்படணும்? 2ஆல அடிப்படணும். இங்க 2ஆல அடிப்படுறது இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன். 55 2ஆல அடிப்படாது. அப்போ 55 வருடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மட்டும் இல்லை. ஷியோரா சொல்லிடலாம். இந்த 3த்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். நான் 50 வச்சு செக் பண்றேன். நான் ஆப்ஷன் வச்சு செக் பண்றேன் உனக்கு. இப்ப அப்பா வயசு இங்க 50 இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. மூத்த மகனை விட 2 மடங்கு வயசா இருப்பார். அப்ப இவர் 50 இருந்துச்சுன்னா மூத்த மகன் எவ்வளவு இருப்பாரு? 25 இருப்பார். புரியுதா சொல்றது? 50 வயசு அப்பானா மூத்த மகன் எவ்வளோ? 25 வயசு. இதே 10 வருஷம் கழிச்சு மூத்த மகனோட வயசு எவ்வளவு இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு மூத்த மகனோட வயசு 35, அப்பாவோட வயசு 60. 10 வருஷம் கழிச்சு. புரியுதா? அப்பாவோட வயசு 60, மூத்த மகனோட வயசு 35. அப்ப 10 வருஷம் கழிச்சு அப்பா வயசு 60 இருக்கும். இளைய மகனை காட்டிலும் 3 மடங்கு பெரியவராக இருப்பார். அப்ப இளைய மகன் எவ்வளவு இருப்பாரு? 20. இவருக்கு 20 வயசுனா இவருக்கு 60 வயசு. 3 மடங்கா 3ஆல அடிச்சுக்கணும். 60 3ஆல அடிச்சா 20. அப்ப இவர் 20 வயசுனா இவர் 3 வயசு. இரு மகன்களின் வயது வித்தியாசம் 5 வருதா? இங்க இவருக்கு 35, இவருக்கு 20. 35க்கும் 20க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 15. அப்ப இரு மகன்களின் வயது வித்தியாசம் 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எதுதான்? 50 வருஷம் தான். வேணும்னா வேற எந்த ஆப்ஷனா செக் பண்ணி பாரு. 60 செக் பண்ணி பாரு. வேணும்னா செக் பண்ணி பாரு. இதே கரெக்டா வந்துச்சு. 60 செக் பண்ணி பாரு. அப்பாக்கு 60னா அவருக்கு 30 இருக்கும். 10 வருஷத்துக்கு கழிச்சு இவருக்கு 70, இவருக்கு 40. இவருக்கு 70னா அது 3ஆல அடிவே அடியாது. அப்ப 60 செக் பண்றது வேஸ்ட். 70 செக் பண்ணு. இவருக்கு 70னா அவருக்கு 35, இவருக்கு 80னா அவருக்கு 45. 80ம் 3ஆல அடிப்படுமானா அடிப்படாது. அப்ப இதுவும் வேஸ்ட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 50 வருடங்கள் சரியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது 46வது கேள்வி. 366 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்? ஒரு முக்கியமான கேள்வி. எக்ஸாம்ல கேட்கலாம். மொத்தமா பேஜ் நம்பர் என்ன? 366 பேஜ். 1ல இருந்து 366 பேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த 366 பேஜ்க்கு நான் நம்பர் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 பேஜுக்கு தான் நான் ஓரிலக்க எண் யூஸ் பண்ணுவேன். 10 பண்ணும் போது 1 0. இது 99 வரை இப்படிதான் யூஸ் பண்ணிருப்பேன். 100ன்னு வரும்போது 1 0 0 399 இப்படி யூஸ் பண்ணிருப்பேன். இப்ப இதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சாங்கனாலே முதல்ல எத்தனை எண்கள் உபயோகப்படுத்திருக்கோம். இந்த கடைசி பேஜ் தான் மாறும். 366 தானே? சரி, நான் 366 தானா? 366 தான். கடைசி பேஜ் தான் மாறும். முதல்ல இருந்து பேஜை கணக்கு போட்டுக்கோ. அப்ப 1ல இருந்து 9 இலக்கங்களை யூஸ் பண்றேன். 1ல இருந்து 9 இலக்கங்களை யூஸ் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 9 இலக்கங்களை யூஸ் பண்றதுனால 9. ஓகே, 9 எண்கள் யூஸ் பண்ணிருப்பேன். அடுத்தது 10ல இருந்து 99 வரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 பேஜ்ல நீ கழிக்க வேண்டியது 10 பேஜை கழிச்சிடு. ஏன் சார் அப்படின்னா 1ல இருந்து 9 பேஜ் உனக்கு தேவையில்லை. அந்த 100வது பேஜ் உனக்கு தேவையில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் 9 பேஜோ லாஸ்டா இருக்க 100வது பேஜ்ல 3 எண்கள் பயன்படுத்தி இருப்பேன். 1ல இருந்து 9 வரையும் ஓரிலக்க எண்கள் பயன்படுத்திட்டு இருப்பேன். அப்ப அந்த 9 பேஜ் எனக்கு தேவையில்லை. கடைசியா இருக்க 100வது பேஜ் எனக்கு தேவையில்லை. அப்ப 100 பேஜ்ல 10 பேஜை கழிச்சிடு. பாக்கி எத்தனை பேஜ் இருக்கு? 90 பேஜ் இருக்கு. அந்த 90 பேஜ்லயும் நீ 2 இலக்கங்கள் பயன்படுத்திருப்ப. 11 12 34 அப்படின்னு 2 எண்கள் பயன்படுத்திருப்ப. அப்ப 90 × 2 180. அப்ப 2 எண்கள் பயன்படுத்தும் போது மொத்தமா 90 பேஜ்ல எத்தனை எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? 180. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு பேஜ் இருக்குன்றத பாத்துக்கோ. 366 பேஜ் இருக்கு. இந்த 366 பேஜ்ல எனக்கு எத்தனை பேஜ் தேவையில்லை?
99 பேஜ் தேவையில்லை. ஏன்னா 9 பேஜ் இதுல போயிடுச்சு, 90 பேஜ் இரு இலக்க எண்கள்ல போயிடுச்சு, மிச்சம் 3 இலக்க எண்கள். அப்ப 16ல 9 போச்சுன்னா 16ல 9 போச்சுன்னா 7, 5ல 9 போச்சுன்னா 6, 267. அப்ப 267 பேஜ்ல தான் எத்தனை எண்களை பயன்படுத்திருப்ப? 3 எண்களை பயன்படுத்திருப்ப. அப்ப 267 × 3, 3 7 21, 3 6 18, 20, 2 3 6, 7 8, 801, 801 எண்கள். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டு 10 9 9 990 எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆக மொத்தம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேட்டா எப்பவுமே காமன் தான், இந்த ரெண்டு டேட்டா எப்பவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் 9 பேஜ்ல 9 எண்கள், அடுத்து இருக்கக்கூடிய பக்கத்துல 180 எண்கள். ஏன்னா கண்டிப்பா 100 தாண்டி தான் பேஜ் நம்பர் கேட்க போறான். இந்த கடைசி இது மட்டும் தான் நீ கண்டுபிடிக்கணுமே. எத்தனை பேஜ் கொடுக்குறானோ அதுல 99 கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பேஜை எதனால மல்டிப்ளை பண்ணிக்கோ? 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. எல்லாத்தையும் கூட்டினா விடை. ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு எப்பவுமே மாறாது. இப்போ உனக்கு விளக்கணும்ன்றதுனால அவ்வளவு பெருசா விளக்கணும். ஓகேவா? அடுத்தது, ஷர்மாவின் வருமானம் வர்மாவின் சம்பளத்தை விட 50% அதிகம். அப்ப ஷர்மான்னு ஒருத்தன் சம்பாதிக்கிறான், வர்மான்னு ஒருத்தன் சம்பாதிக்கிறான். அவனுக்கு முதல்ல சம்பளம் வருமா? வரும். இவனை விட இவன் எவ்வளவு அதிகமா? 50% அதிகம். ஷர்மாவின் வருமானம் வர்மாவின் வருமானத்தை விட 50% அதிகம் எனில் வர்மாவின் சம்பளம் ஷர்மாவின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு? எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்கிறாங்க. அது என்ன சார், அதே 50ன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இவன் 100 ரூபாய் சம்பளம் வாங்கினா இவன் எவ்வளவு வாங்குவான்? 150 ரூபாய். வர்மாவை விட ஷர்மா 150, 50% அதிகம்னா 150 ரூபாய் வாங்குறான். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிச்சுன்னா தான் உனக்கு கணக்கே போட முடியும். பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ கழிச்சுக்கோ. டிவைடட் பை, கண்டிப்பா இவனை விட இவன் எத்தனை சதவிகிதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. குறைவு அப்படின்னாலே பெரிய நம்பர், இதுல எது பெரிய நம்பரோ அதை கீழே போட்டுக்கணும், வகுத்தல்னு சொல்லியிருக்கேன். அதிகம்னு கேட்டாலே எது சின்ன நம்பரோ அது போடணும்னு சொல்லியிருக்கேன், ஆப்போசிட்ல போட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 150 இன்ட்ரு சதவீதத்துல கேட்கறதுனா 100ஆல பெருக்கிக்கும். அப்ப இந்த கணக்கை சால்வ் பண்ணா 50/150 × 100. ஸோ 50 ஒரு முறை, இது 3 முறை. ஸோ 100 3ஆல் அடிக்கிறாங்க. 100 3ஆல் அடிச்சா 33 1/3% வரும். இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 100 3ஆல் அடிச்சா 33 1/3. ஐயோ, திருப்பி பெரிய கணக்கு இல்லை, ஆனா சின்ன கணக்கு தான். படிச்சுக்கலாமா? காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும் போது மணி தனது வீட்டை விட்டு புறப்படுகிறார். காலை 7 மணிக்கு 15 நிமிடம் இருக்கும் பொழுது அப்ப மணி அவங்க வீட்டை விட்டு வெளியே போறார். மணி அவர் வீட்டை விட்டு வெளியில போறார். எப்போ? 7 மணிக்கு 15 நிமிஷம் இருக்கும் போது. அப்ப அவர் கிளம்புனது 6:45 வீட்டுல இருந்து கிளம்புறார். மணி கிளம்பிட்டார். ஓகே, புறப்படுகிறார். 20 நிமிடங்களில் ராஜாவின் வீட்டை அடைகிறார். அப்ப ராஜா வீட்டுக்கு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சா? 20 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போ 6:45 கிளம்புனவர் ராஜா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிருக்கார்? 7:05க்கு போயிருக்கார். ஓகே, அடுத்த 20 நிமிடங்களில் காலை உணவை முடித்துக் கொண்டு அவர்கள் அலுவலகம் சென்றடைகிறார்கள். அலுவலகத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப அடுத்த 20 நிமிஷம் சாப்பிட்டுருக்காங்க. உணவை சாப்பிடுவதற்கு 20 நிமிடம் தேவைப்பட்டிருக்கிறது. அப்ப உணவை சாப்பிட்டு 7:25க்கு முடிச்சுட்டாங்க. 7:05க்கு சாப்பிட உட்காந்துருக்காங்க. 20 நிமிஷம் சாப்பிட்டுருக்காங்க. 7:25க்கு முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. 20 நிமிடங்களில் காலை உணவை முடித்துக்கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. 7:25க்கு கிளம்பினவங்க ஆபீஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா மேலும் 35 நிமிஷம். அப்ப 7:25ஓட 35 நிமிஷத்துக்கு கூட்டினா எத்தனை மணி? 8 மணிக்கு ஆபீஸ் போயிருக்காங்க. அப்படி என்றால் ராஜாவின் இல்லத்தில் இருந்து அலுவலகம் செல்ல எத்தனை மணிக்கு புறப்பட்டிருப்பார்கள்? ராஜாவோட இல்லத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்காங்க? 7:25க்கு கிளம்பியிருக்காங்க. அப்ப காலை 7:25, முற்பகல் 7:25க்கு கிளம்பியிருக்காங்க. கடிகாரத்தில் நேரம் 3:30 இருக்கும் பொழுது இரு முட்களுக்கும் இடையே உள்ள கோணம் என்னவாக இருக்கும் கேட்கிறாங்க. சோ கடிகாரம் முதல்ல வரைஞ்சுக்கோங்க. 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கடிகாரத்துல 3:30 மணி இருக்கான். 3:30 மணினா சின்ன முள் இங்க இருக்கும், பெரிய முள் இங்க இருக்கும். இதுதான் 3:30 மணி. சார் சரியா செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு, 90 டிகிரி இருக்கும்லன்னு சொல்லிட்டு 90 டிகிரியை மார்க் பண்ணாதீங்க. மார்க் பண்ணா உங்க விடை தவறு. ஓகேவா? ஏன்னா 3 மணின்னும் போது பெரிய முள் இங்க இருந்திருக்கும். இந்த பெரிய முள்
இங்க இருந்து இந்த ஆறாண்ட வர வரையும் அரை மணி நேரம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சின்ன முள்ளு நான் மூணாண்டே தான் குத்த வச்சு உட்காந்துருப்பேன்னு சொல்லாது. அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 3.5 எப்ப திட்டத்தட்ட இங்க தான் வந்திருக்கும். சின்ன முள்ளு இங்க வந்துருக்கும். அப்போ இது இந்த டிகிரி வந்து மாறும். சரியா 90 டிகிரி வராது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன சொல்றேன்றதை கவனிச்சுக்கோங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கடிகாரம் வரையணும். வரையாம சொல்லவே முடியாது இது. ஓகேவா? 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரியா 3:30 மணி என்னும் பொழுது மூணை தாண்டி இருக்கும் சின்ன முள்ளு, ஆறாண்ட பெரிய முள்ளு இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 வேல்யூவால மனப்பாடம் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு 6 டிகிரி, இன்னொன்னு அரை டிகிரி. இந்த 2 வேல்யூவால ஒரு சில வேல்யூவை பெருக்கணும். அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல அரை டிகிரியில எது பெருக்கணும்னா உனக்கு என்ன டைம் இங்க கொடுத்துருக்கானோ அந்த டைம்ல ரெண்டாவதா தெரியுது பாரு, அதை பெருக்கணும். இப்ப 3 ரன் கொடுத்துருக்கானா 3:20 கொடுத்திருந்தா 20 பெருக்குவேன். 3 ரன் கொடுத்ததா 30 பெருக்குவேன். 3:45 கொடுத்திருந்தா 45, அந்த 45 வர்றதை பெருக்குவேன். இப்ப இங்க 30 கொடுத்துருக்காங்களா அந்த 30 தான் அரையோட பெருக்குவேன். 30 அரையோட பெருக்குன்னா 15 டிகிரி, 2ஆல் அடிச்சா 15. இப்ப மேல 6 டிகிரியோட எதை பெருக்கணும்னா 3:30 அப்போ சின்ன முள் இங்க இருக்கிறதாவும் ஆறாண்டு பெரிய முள் இருக்கிறதாவும் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தா தான் 3:30 மணி. இப்ப இந்த நிமிடம் கால இடைவேளை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 5 நிமிஷம், இதுக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷம், இதுக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷம். ஆக மொத்தம் எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷம். 3ல இருந்து 4 5, 4ல இருந்து 5 10, 5ல இருந்து 6 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்தை தான் எதால பெருக்கிக்கணும்? 6ஆல பெருக்கிக்கணும். 15 6 90 டிகிரி. இப்ப இதை கூட்டிக்கணுமா சார்னா கூட்டக்கூடாது. கழிக்கணுமா சார்னா ஆமா. ஏன் அப்படின்னா இதை கூட்டணுமா கழிக்கணுமான்றது இந்த முள்ளு தான் டிசைட் பண்ண போகுது. இப்ப 3 போது சின்ன முள்ளை தாண்டி பெரிய முள்ளு வந்துருச்சு, தாண்டி வந்துருச்சு. தாண்டி வந்தா கழிக்கணும். சின்ன முள்ளுக்கு முன்னாடியே பெரிய முள்ளு நின்றுச்சுன்னா கூட்டணும். சின்ன முள்ளுக்கு முன்னாடியே பெரிய முள் நின்றுச்சுன்னா கூட்டணும். சின்ன முள்ளு தாண்டி பெரிய முள் வந்துச்சுன்னா கழிக்கணும். அப்ப இதை கழிக்கணும். ஸோ கழிச்சா 75 டிகிரி. ஆன்சர் சி. ஓகேவா? சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஒரு தொகை 5:11 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. ஓகேவா? முதல் மனிதனுக்கு ரூபாய் 250 கிடைக்கிறது. அப்ப முதல்ல 5 பங்கு வாங்கினவன் 250 ரூபாய் வாங்குறான். அப்ப அந்த 250 5ஆல் அடிச்சா 50 ரூபாய். அப்ப ஒரு பங்கு என்பது 50 ரூபாய். அப்ப மொத்த தொகை என்னன்னு கேட்கிறாங்க. இரண்டாவது பங்கு வாங்கின வந்து முதல்ல தெரிஞ்சுக்கும். ஒரு பங்கு அதாவது வந்துமா முதல்ல 5 பங்கு வாங்கினவன் எவ்வளவு வாங்கியிருக்கான்? 250 ரூபாய் வாங்கியிருக்கான். அந்த 250 5ஆல் அடிச்சிட்டேன். அப்ப 50ன்றது எத்தனை பங்கு? ஒரு பங்கு. ஓகேவா? அப்ப 5 பங்கு தான் 250. அப்ப முதல்ல வாங்கினவன் 5 பங்கு வாங்கியிருக்கான். அப்போ 50 × 5 250. அதுதான் அவனுக்கு கொடுத்திருக்கிறது சொல்லிட்டாங்க. ரெண்டாவதா வாங்கினவன் 11 பங்கு வாங்கியிருக்கான். அப்ப 11 50 × 11. 50 × 11 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 550. எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க 800. சோ ஆன்சர் 800. ஓகேவா? முடிஞ்சுச்சா? ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே கணக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த 50 கேள்வி ரிவிஷன் பண்றது மூலமா உனக்கு உளவியல் கொஞ்சம் மூளையும் வளர்ந்துருக்கும். ஆனா இதெல்லாம் விடவும் சிம்பிளா தான் உனக்கு கேள்விகள் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். எல்லாரையுமே சந்திப்போம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிறைய உளவியல் கேள்விகளும் போறோம். தேங்க்யூ.